நான் இந்த டிவிகே மெம்பர்ஸை பார்த்து தெரியாம தான் கேட்குறேன். நீங்க இந்த டிஎம்கே வந்து விமர்சிக்கிறீங்க, அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு. கண்டிப்பா எதிர்க்கட்சியா இருக்காங்க, அவங்கள நீங்க விமர்சனம் பண்றதுல ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா இந்த என்டிகே கட்சியை ஏன் நீங்க தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? அவங்க தான் ஒரு சீட்டு கூட இந்த தேர்தலில் ஜெயிக்காம ஒதுங்கி நிக்கிறாங்களே, அவங்கள ஏன் தொடர்ந்து நீங்க வந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கேட்கணும் தான் ஆசை. ஆனா வந்து அந்த கட்சி அந்த மாதிரி நடந்துக்கலையே. தொடர்ந்து இங்க டிவிக்கு பத்தி அவதூறு பரப்புறது, தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, இன்னொரு பக்கம் இந்த கொள்கை புடலங்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் மறந்துட்டு அங்க டிஎம்கேவுல போயிட்டு ஐக்கியமாகறாங்களாம். அதை குறிச்சுதான் திருமாவளவன் அவர்கள் போட்டு பொழந்திருக்காங்க சீமானை பத்தி. அன்பார்ச்சுனேட்லி நம்மளும் இன்னைக்கு இந்த என்டிகேவை தான் போட்டு பொழக்க போறோம். குறிப்பா இந்த சாட்டை துரைமுருகன் சொல்லிட்டு ஒரு பீஸ் சுத்திக்கிட்டு இருக்கு, அந்த பீஸையும் வச்சு செய்ய போறோம். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு ஓஜி பாலிடிக்ஸ். இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் சரி, கட்சி தொண்டர்களும் சரி, ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வராங்க. இந்த நாம் தமிழர் கட்சியோட போக்கு வந்து இப்பெல்லாம் சரியே கிடையாது. இந்த டிஎம்கே கூட போயிட்டு ஐக்கியமாகக்கூடிய அந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. சீமான் அவர்கள் எந்த மாதிரியா டிஎம்கேவை எதிர்த்தாரு அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு எதிர்த்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு மேடைகள்ல போயிட்டு கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காரு. எம்.கே. ஸ்டாலினை எதார்ச்சியா போயிட்டு ஒரு திருமண மேடையில பாக்குறாராம். அதே மாதிரி எதார்ச்சியா அங்க உதயநிதி ஸ்டாலினை போயிட்டு இன்னொரு திருமணத்தை பார்க்கலாராம். இந்த மாதிரி எதார்ச்சியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது இங்க மக்களிடையே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன் இந்த நாம் தமிழருடைய கட்சி வந்து போக்கு வந்து இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணுமே கிடையாது. ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்லை. கட்சியில் ஒரு 1000 பேர் மாசம் மாசம் வங்கியில போட்டுறேன்னா ஒரு தொகை, பெரிய தொகை இல்லை. இவங்கெல்லாம் உண்மையாலுமே ஒரு முட்டாள்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த என்டிகே கட்சி முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மறைமுகமா இந்த வேலைகளை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. டம்மி கேண்டிடேட்டை எலெக்ஷன்ல வந்து நிக்க வைக்கிறது, சம்பந்தமே இருக்காது. எவனோ சென்னையில ஒருத்தன் இருப்பான், அவனை தூக்கிட்டு போயிட்டு தூத்துக்குடியில நிக்க வைக்கிறது, அங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவனு கொண்டு போயிட்டு திருச்சியில நிக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பண்ணி பயங்கரமா கல்லா கட்டிக்கிட்டு இருப்பாரு நம்மளுடைய சீமான் அண்ணன் அவர்கள். தொடக்க காலத்துல இந்த விஷயங்கள்லாம் வந்து யாருக்குமே தெரியலன்னு வைங்களேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அண்ணன் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே வந்திருந்தாரு. என்னடா இது, ஒருத்தர் ஒரு கேண்டிடேட்டு அந்த எலெக்ஷன்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாரு, நிறைய ஓட்டுகளுமே வாங்கியிருப்பாரு. சில கேண்டிடேட்லாம் 50,000 40,000 ஓட்டுகள்லாம் வந்து வாங்கியிருந்திருப்பாங்க. 3வது பெரிய கட்சியா வளரக்கூடிய அந்த நிலையுமே வந்ததுன்னு வைங்களேன். அவரை திருப்பியும் அதே தொகுதியில நிக்க வைக்கணும் தானே. அதுதானே வந்து பாத்தீங்கன்னா இங்க நியாயமா செய்யக்கூடிய விஷயம். ஆனா அண்ணன் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. சொல்ல போனா அவருக்கு அடுத்த தேர்தல வாய்ப்பே தர மாட்டாரு. ஏண்டா, உன்னை நான் டம்மி கேண்டிடேட்டா நிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் வாங்கி காரு பங்களான்னு செட்டில் ஆகிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடா எலெக்ஷன்ல வேலை செஞ்சு ஓட்டெல்லாம் வாங்கி ஜெயிச்சிருவ போலயே, இனிமேட்டு நீ கட்சியில இருக்கக்கூடாது, மரியாதையா போயிடு அப்படின்னு சொல்லிடுவாரு. அவங்களும் வந்து அந்த ஒரு எலெக்ஷனோட அவங்களுடைய போட்டியை சாத்திட்டு வேற கட்சியில போயிட்டு ஐக்கியம் ஆயிடுவாங்க. இதுதான் அந்த கட்சியில தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள். இத இன்னைக்கு அண்ணன் வந்து டைரக்டா பண்றாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு நாள் இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசியல் வரலாற பிடிச்சு குப்பையில தூக்கி போடல, நான் பிரபாகரன் மகன்டா. அன்பு தம்பி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள், அது தெரியாம தான் அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, தமிழ் தேசியம் பேசிட்டு திராவிடத்தோட போயிட்டு கை கோத்து நிக்கிறாரு பாருங்க, இது அவருக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்களாம். இன்னுமாடா எங்களை பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு வீடியோ வந்து இந்த சாட்டை துரைமுருகன், இந்த என்டிகேக்கு அடிவரடியா வாழக்கூடிய இந்த சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு வீடியோ வந்து விடுறாரு. சீமான் வந்து எப்படி கார் வாங்கினார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோன்னு வைங்களேன். அந்த வீடியோல அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எந்த ஒரு இடத்துலயும் இப்படிதான் அவர் வந்து கார் வாங்கினாரு, இப்படி பணம் கட்டி தான் அவர் கார் வாங்கினாரு அப்படின்ற அந்த ஒரு எந்த விஷயத்தையுமே அவர் வந்து சொல்லல. இதுல இருந்தே நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரல, இங்க யாரு அண்ணனுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா, யார் அண்ணனை பின்னாடி இருந்து ஏக்கிட்டு இருக்கா அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமையா இருக்கு. இததான் தெரியாம இன்னமும் முட்டாளா இருக்கானுங்க சில பேர். என்னத்த சொல்ல.
ஆனா நம்மளுடைய திருமாவளவன் அண்ணன் வந்து அந்த மாதிரி இல்லையே. அவர் உஷார் பத்திரி ரைடாச்சே. அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த பிஹைண்ட் த சீன் இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டாரு, மேடையில போட்டு உடைச்சிட்டாரு. இந்த டிஎம்கே கட்சிக்காகவும் இந்த திராவிட இயக்கத்துக்காகவும் எப்படிலாம் பாடுபட்டிருப்ப, எத்தனை வருஷமா பிற கட்சிகள்லாம் இந்த டிஎம்கேல இருந்து போயிட்டு இருந்தாங்க, அப்ப கூட இந்த கட்சியை விட்டு போகாம இந்த கட்சிக்காக எந்த அளவுக்கு நான் பாடுபட்டிருப்பேன். ஆனா இந்த திருமாவளவன் இன்னைக்கு வேண்டாவதவன் ஆயிட்டான். இந்த சீமான் யாரு, கலைஞர் கருணாநிதியுடைய பேனா சிலை வச்சா அதை வந்து உடைச்சு தள்ளுவண்டான்னு சொன்ன அந்த சீமான், சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதினு பாட்டு பாடின அந்த சீமான். கருணாநிதி அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் அதை உடைப்போம் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு இங்கே வெறுப்பு அரசியல். இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொஞ்சிக் கொள்கிறார்கள். கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுங்களே உங்களுக்கு? யாரு? நான் தான். இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக நிறுத்த போகிறார்களாம். திருமாவளவன் எதிரியாகிவிட்டானா? உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை ஒன்னா வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல. அந்த சீமானோட இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட இயக்கங்கள். அப்ப நான் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. உண்மையாலுமே நமக்கு அவருடைய நிலைமையை நினைச்சா ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. இந்த பக்கம் போறதா, டிவிகே பக்கம் போறதா, இல்ல டிஎம்கே பக்கம் போறதா அப்படின்னு தெரியாம அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனுடைய வெளிப்பாடாதான் அந்த பேச்சு வந்து இருந்தது. இன்னமும் நான் இந்த டிஎம்கே கூட தானே இருக்கேன், ஆனா என்னை விட்டுட்டு சீமான கூட வந்து டீலிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனா கூட இருக்கலாம். அதை தான் மேடையில போட்டு உடைச்சிட்டாரு. இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொஞ்சிக் கொள்கிறார்கள். திருமாவளவன் எதிரியாகிவிட்டானா? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எந்த மாதிரியான வேலைப்பாடுகள்லாம் சீமான் அண்ணன் வந்து இந்த டிஎம்கேக்கு வந்து பண்ணியிருப்பாரு, எப்படி வந்து விமர்சிச்சிருப்பாரு. பேனா சிலை வச்சா உடைப்பண்டா, இந்த கருணாநிதி உங்களுடைய ஃபேமிலியே இழுத்து தரைகுறைவா பேசுறது. அரசியல் பண்ணலாம், இங்க யார் வேணா யாரை எதிர்த்து வேணா பேசலாம், ஆனா அது ஒரு நாகரிகமா பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்த பண்ணாம இவர் இந்த வேலைகளை வந்து ஈடுபட்டு இருந்தாரு. அப்படியேற்பட்ட ஒரு நபரை இன்னைக்கு எம்.கே. ஸ்டாலின் வந்து கூட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இவரும் சீமானும் மேடையில போயிட்டு அன்பு தம்பி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு ரொம்ப நாள்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வருகின்ற இடைத்தேர்தலே நமக்கு தெரிஞ்சிடும். எந்த கட்சியெல்லாம் டம்மி கேண்டிடேட்டை நிறுத்துறாங்களோ அப்பவே தெரிஞ்சிடும் இந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் அவங்க டம்மி கேண்டிடேட்ஸ் எல்லாம் நிறுத்துறாங்க அப்படின்றது. கண்டிப்பா அதுலயும் நம்மளுடைய அண்ணன் தான் ஒரு ஹெவியான கலெக்ஷனை போட்டுட்டு டம்மி கேண்டிடேட்டை நிக்க வைப்பாரு. அது தெரியாம தான் இந்த சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் பேசிக்கிட்டு இருக்கான். தொடர்ந்து இந்த கரூருக்கு போன அந்த விஷயத்தையும் எடுத்து வந்து அவன் வந்து பேசி வச்சிருக்கான். ஏன் இந்த கட்சி வந்து 8% இருந்து 4% வந்ததுன்னா இவனுடைய இந்த தற்கூரித்தனமான பேச்சு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரிதான் அந்த விஷயங்களை எடுத்து வச்சு பேசியிருக்கான். என்ன சொல்றாருன்னா, டைமிங் வந்து ஒழுங்கா கடைப்பிடிக்கல, அவர் வந்து டைமிங்க்கு போகாதான் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு. என்ன லூசா இவரு, அந்த அறிக்கையிலே இருக்கு. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைம்குள்ள வந்துட்டு போயிட்டாரு. சொல்ல போனா அந்த பேச்சை முடிச்சுட்டு கிளம்பியே போயிட்டாரு. அந்த டைம் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கும், 12ல இருந்து 10 வரைக்கும் நீங்க எப்ப வேணா வந்து பேசிக்கலாம். இந்த கூட்டம் இருக்கிறதுனால இந்த டைமுக்கு தான் வர முடியும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண முடியாது. அந்த டைம் லிமிட்டோட வந்து நீங்க பேசிட்டு போயிடணும். இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து காரைக்குடியில நடந்தது. அதான் நம்ம சீமான் அண்ணன் வந்து நம்மளுடைய பிரபு கிட்ட மரணடி வாங்கினாரு இல்லையா, அந்த தொகுதியில அவர் பிரச்சாரத்திற்காக வந்திருப்பாரு. 2 மணிக்குள்ளார அந்த பிரச்சாரத்தை முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த ரூலை வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனா 2 மணிக்குள்ளார அவரால் ரீச் ஆக முடியாது. இதனால ஜஸ்ட் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த தலைவர்களுக்கெல்லாம் மாலை போட்டுட்டு பேசாமலே வந்து போயிருப்பாரு திரு விஜய் அவர்கள். ஸோ இந்த மாதிரி காவல்துறைக்கு பர்ஃபெக்டான ஒத்துழைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா அதுல என்ன விஷயம்னு தெரியாம இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்களை இந்த சாட்டை துரைமுருகன் தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருப்பான்னு வைங்களேன். அந்த மாதிரிதான் இந்த விஷயத்தையும் பண்ணியிருக்கான். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன்றீங்க. கரூர்ல நீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன்றீங்க. ஏன் இந்த மாதிரியான இன்சிடென்ட்லாம் போன ஆட்சியெல்லாம் எதுவுமே நடக்கலையா? இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், அதற்கு எடப்பாடி உட்காந்துக்கிட்டு நான் தாங்க காரணம், நான் தான் சுட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா. ஏர் ஷோ நடக்குது டிஎம்கே ஆட்சியில. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இறந்து போயிடுறாங்க.
அதற்கு எம்கே ஸ்டாலின் வந்துட்டு இதற்கு நான் தாங்க காரணம் அப்படின்னு சொன்னாங்களா, இல்ல இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சு ஒரு 60 பேருக்கு மேல இறந்துருப்பாங்க, அதற்கு எம்கே ஸ்டாலின் இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ நாங்க தான் காரணம், எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? யாருமே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த லட்சணத்துல இவரெல்லாம் அரசியல் பண்ணிட்டு இருந்தா இந்த என்டிகே கட்சி வந்து எப்படி ஜெயிக்கும்? அகல பாதாளத்துக்கு தான் போகும். 4% இருக்கிறது அடுத்த எலெக்ஷன்ல 2% ஆக போகுது, அவ்வளவுதான். மக்களுக்கு சேவை செய்யற புனிதமான ஆட்சி எவருக்குள்ள வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளரை நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி கிட்ட டீலிங் பேசணும்னு வச்சுக்க, ஒரு 500 கோடி கொடுப்பான். இந்த ஆள் இந்த மாதிரி தான் பேசியிருப்பாரு, இவரை பத்தி பேசுறது டைம் வேஸ்டான்னு வைங்களேன். ஆனா ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை வந்து என்னால வந்து நம்பவே முடியல, யாராலுமே நம்ப முடியாது. கலைஞர் டிவில இவர் வந்து இந்த சாட்டை துரைமுருகன் பேசின அந்த வீடியோவை, கரூருக்கு எதிராக பேசின அந்த வீடியோவை வந்து போட்டு வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். கலைஞர் டிவின்றது என்ன? கலைஞர் அவர்களுடைய பேர்ல வைக்கப்பட்ட அந்த டிவி, டிஎம்கேக்கு ஃபேமிலிக்கு உண்டான அந்த டிவி. அந்த டிவி சேனல்ல இந்த சாட்டை துரைமுருகன் மாதிரியான ஆளுக்கெல்லாம் எலிவேஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இந்த டிஎம்கே எந்த மாதிரியான கட்சிடா? யாரெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சு பேசின அந்த கட்சி? அண்ணா, பெரியார், காமராஜர் இவங்களெல்லாம் தூக்கி பிடிச்ச அந்த கட்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போகக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து வந்திருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை குறித்து அவர் மீது நம்ம மீது தனிப்பட்ட விமர்சனங்கள்லாம் இருக்கலாம். அவரை பத்தி கொச்சையான அந்த பாடல், கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். அத ஒரு 40 தடவைக்கு மேல இவர் போன இடங்கள்லாம் பாடியிருப்பாரு. இதனாலதான் அவர் மீது கேஸும் வந்து கொடுத்து அரெஸ்டும் பண்ணியிருப்பாங்க. கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி. பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்பெல்லாம் அந்த சோசியல் மீடியா அந்த அளவுக்கு பூம் ஆகாத அந்த காலங்கள்ல வச்சு செஞ்சிருப்பாரு. டிஎம்கே ஃபேமிலிய அசிங்கமான வார்த்தைகளை வந்து கேட்டிருப்பாரு. டிஎம்கேவும் அதை தான் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர்னு கொஞ்சம் கூட பார்க்காம கழுவி ஊத்திருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு நபர் பேசின அந்த வீடியோவை ஒரு யூடியூபர் அந்த வீடியோவை எடுத்து கலைஞர் டிவில வந்து போட்டு வச்சிருக்காங்க. இப்ப தெரியுதா இந்த டிஎம்கே ஏன் இன்னைக்கு இப்படி அகல பாதாளத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தோம். ஏன் இந்த டிஎம்கே இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்கு? அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்களே இந்த புழுக்கத்தை தாங்க முடியாம, இவங்க பண்ணுகின்ற இந்த அட்ராசிட்டியை தாங்க முடியாம இன்னைக்கு வீடியோ போடக்கூடிய அந்த நிலைமை வந்து வந்துடுச்சு. அந்த அளவுக்கு மட்டமா போய்கிட்டு இருக்காங்க. இதுல பரிதாபப்படக்கூடிய ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 கட்சியிலும் இருக்கக்கூடியவங்க தான். இவங்களுடைய இந்த 2 ஐடியாலஜியுமே வேற வேற ஐடியாலஜி. திராவிடன்றது டிஎம்கேவோட ஐடியாலஜி, தமிழ் தேசியம் அப்படின்றது என்டிகேவோட ஐடியாலஜி. நேர் எதிராக இருக்கக்கூடிய ஐடியாலஜி. இதை குறித்து தான் சீமான் அவர்களே பேசியிருப்பாங்க பல மேடையில. ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க? எந்த மாதிரியான வேலைகள்லாம் முட்டு கொடுக்குகின்ற அந்த வேலையெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்போ அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க, எவ்வளவு உழைச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு வந்து இட்டு வந்து விட்டுருக்காரு. இதற்கு முழுக்க காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீமான் அண்ணன் தான். புது கார்லாம் வாங்குறாரு. புதுசா இப்ப ஜிம்முக்கு போயிட்டு மெம்பர்ஷிப்ல சேர்ந்திருக்காரு. பின்ன சும்மா வருமா காசு? ஒண்ணுமே கிடையாது. ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்லை. ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணாதான் ஏதாவது தேத்த முடியும். அவரை சொல்லி தப்பு இல்லைன்னு வைங்களேன். இந்த சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், அந்த கட்சியில இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டான மெம்பர்ஸ் ஆகட்டும், சரி கல்லா கட்டிட்டு ஜாலியா வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த என்டிகே மாதிரியான கட்சியெல்லாம் இன்னும் ஒரு மாற்றத்தை இங்க உண்டு பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு ஏமாந்து அந்த கட்சியில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அந்த கட்சியில இருந்து வந்தவங்க எல்லாம் நம்ம பாராட்டாம இருக்கவே முடியாது. அந்த கட்சியுடைய உண்மையான நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. கூடி விரைவிலையும் அது வந்து அந்த டிஎம்கேல போயிட்டு சேர்ந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். சரி, நம்ம விட்டுருவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணா நம்மளுடைய டிவிகே மெம்பர்ஸ் எல்லாம் விடுவாங்களா? அங்க டிவியில நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள், மக்கள் அரங்கம், மக்கள் மன்றம் அப்படின்னு அந்த டிபேட் நிகழ்ச்சி நடக்கும்னு வைங்களேன். அந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. இப்ப டிவிகே சார்ந்த இந்த இப்ராஹிம் அவர் ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு. அதுதான் சரியான வைரலா போயிட்டு இருந்தது. 3 வருஷம் ஒரு கட்சி எலெக்ஷன்ல போட்டு தோத்தா அது வந்து பயிற்சின்னு சொல்லலாம். ஒரு 5 வருஷம் போட்டு தோத்தா அதை முயற்சின்னு சொல்லலாம்.
ஆனா 15 வருஷமா ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கலன்னா அது பேர் கட்சி கிடையாது, அது ஒரு பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்காரு. 2 வருஷம் செஞ்சா பயிற்சி, ஒரு 5 வருஷம் எடுத்தா முயற்சி, 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா ஐயா 15 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். புரியுதுங்களா? ஸோ மாற்றம் எந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்கு, அவங்களுக்கு 8ல இருந்து 4 மாறி இருக்கு. பெரிய மாற்றம் தானே. கடையில் பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீர் இந்த அவமானம் உனக்கு தேவையா? அங்க அந்த இடுமாவனம் கார்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து கண்டுக்காம இருக்காராம். நான் ஏதோ போன் நோண்டிக்கிட்டு இருக்கேன், நீ ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காதுல அங்க சரியான அடி ஊந்துகிட்டு இருக்கு, செவுட்ட காட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கண்டுக்காம இருக்காராம் அவரு. அந்த மேடையில இன்னொரு டிவிக்கு நிர்வாகி நாம் தமிழர் கட்சியெல்லாம் வரும், இல்ல அந்த மாதிரியான கட்சியெல்லாம் இனிமேட்டு வரக்கூடிய அந்த நிலையெல்லாம் வராரு, அதெல்லாம் எங்க ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்ட்டு ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி நமக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவருடைய அந்த இடும்பவனம் கார்த்தியுடைய முகத்தை பார்த்தா நமக்கே வருத்தமா இருக்கு. அந்த மாதிரி போட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கேவே சைட்லைன் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள கொஞ்சம் ஓரம் வச்சு அடிப்போம், இவங்கள போட்டு பொழப்போண்டான்ட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் நல்லாட்சி கொடுத்தவர்கள் என்று இவர்களால் ஒரு நாளும் சொல்ல முடியாது. நாம் தமிழரால் எப்பவுமே சொல்ல முடியாது. ஒரு நாள் ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது. கொடுத்தவர்களை சொல்றாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த எலெக்ஷன் ஸ்பீச் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்ப சீமான் அவர்கள் வந்து என்ன பேசியிருப்பாங்கன்னா, ஒண்ணு இந்த பக்கம் நில்லு, ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா அந்த பக்கம் நில்லு. அது எதை குறிச்சு பேசியிருப்பாருன்னா, ஒண்ணு திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு போ, இல்ல தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு போ. ஆனா அந்த 2 கொள்கையும் 2 கண்கள் மாறி அப்படின்ட்டு மதுரை மாநாடுல விஜய் அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க அந்த எலெக்ஷன் ரேலி. அப்ப அதை எடுத்து வச்சு வந்து பேசியிருப்பாரு. அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு வைங்களேன். ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு, நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்துக்க. இப்படி நடுவால நின்னாக்கா லாரி அடிச்சு செத்து போயிடுன்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. ஆனா அண்ணன் தமிழ் தேசியத்தை வளர்க்கக்கூடிய அண்ணன் இன்னைக்கு எங்க போய் நிக்கிறாரு? அறிவாலயத்துடைய கதவை தட்டிக்கிட்டு வந்து நிக்கிறாரு. உங்களால் முடிந்த அளவிற்கு நிதி உதவி அளித்து எங்களை பொருளாதார சிரமமின்றி எங்களை வேகமாக முன்னோக்கி நகர்வதற்கு உதவுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். தி நெக்ஸ்ட் டே ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் கோடிசனார் எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, அப்படித்தானே? நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும், அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. இதுதான் ஐடியா. அதுவே அங்க விஜய் அவர்கள் அங்க டிஎம்கேவை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, கிளியர் கட்டான ஒரு எக்ஸாம்பிளா நான் கொடுத்துட்டேன். இப்ப சொல்லுங்க, நீங்க வந்து இதுல உண்மையாலுமே இந்த தமிழ் தேசியம் தமிழர்களுக்காக எங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் நலன்ல யார் வந்து ஈடுபடுறா? யாரு இங்க விட்ட கருத்து கணிப்பை எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கி கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல மக்கள் மனசை ஜெயிச்சு ஊழலை ஒழிக்கக்கூடிய அந்த வேலையை பாக்குறா? தொடர்ந்து தினைக்கும் ஒரு புது விஷயங்களை யார் வந்து இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கா? ஆப்வியஸ்லி நம்மளுடைய முதலமைச்சரான விஜய் அவர்கள் தான். ஆனா அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம இவங்க ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை காத்துல பறக்க விட்டுட்டு பின்னாடி நல்ல கலெக்ஷனை வாங்கிட்டு இன்னைக்கு வந்து இந்த நாம் தமிழர் கட்சி வந்து இந்த கேவலமான செயல்கள்ல ஈடுபட்டு வராங்க. ஒரு நாள் இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசியல் வரலாற கிழிச்சு குப்பையில தூக்கி போடல நான் பிரபாகரன் மகன்டா. ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா வருகின்ற இடைத்தேர்தல் ஆகட்டும் சரி, இனி எத்தனை தேர்தல் வச்சாலும் சரி, மக்கள்லாம் இந்த மாதிரியான இந்த நாம் தமிழர் கட்சியை சுத்தமா புறக்கணிச்சிருவாங்க. அப்படி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஜெயிக்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம் நிப்பவன் அல்ல வீரன். என்ன எழவி அது? ஜெயிக்கிற பக்கம் ஜெயிக்கிற பக்கம் ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சோ மீண்டும் இதே மாதிரியான ஒரு அரசியல் சார்ந்த வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் OG Politics.